அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய பதிவு வெள்ளிக்கிழமைக்கான ஆன்மீக பதிவு. இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னா, அனுமார் ஒரு நாள் என்ன பண்ணாரு. அனுமான் அவருடைய குருவான சூரியன்கிட்ட போய் குரு தட்சணை உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. உடனே சூரியன் எனக்கு எதுவும் வேணான்னு சொல்ல, இல்லை எனக்கு குரு தட்சணை நீங்க வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லி அனுமானோட கட்டாயத்தினால குரு தட்சணையா சூரியன் ஒரு விஷயத்த கேட்கிறாரு. என்ன அப்படின்னா, சனி பகவானை எவ்வளோ பெரிய ஆளாக இருக்காரு, அவர் கர்ப்பம் நிறைந்தவராக இருக்காரு, அவரோட கர்ப்பத்தை எப்படியாவது உடைக்கணும் அப்படின்னு சொல்லி சூரிய பகவான் சொல்ல, உடனே நம்முடைய அனுமானம் சரி பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறார். கூட்டிகிட்டு போனோடனே சூரிய பகவான் வந்தால் நான் தான் அவன் ரொம்ப கோவப்படுவான். நான் தான் எல்லாத்தையும் சொன்னேன்னு சொல்லி என் மேலே கோவப்பட்டு என் மேலே வக்ரபாதையை செலுத்துவான். நீனே போ அனுமான் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு. உடனே அனுமான் என்ன பண்ணுறாரு, போயிட்டு சனி பகவானோட லோகத்துக்குள்ளே நுழைகிறாரு. ஏன்னா சனி பகவானுடைய இடத்துக்கு யாராலையும் நுழைய முடியாது. அனுமான் தான் பலசலியாச்சு, நுழைஞ்சிட்றாரு. இதே பார்த்த உடனே சனி பகவானுக்கு ரொம்ப ஆச்சரியமாச்சு. என்னடா அது நம்ம லோகத்துலேயே நம்மளே லோகத்தில் நுழைஞ்சு நம்மளே கேள்வி கேட்க வந்திருக்கான், என்ன கேள்வின்னு கேளு அப்படின்னு சொல்லி சனி பகவான் அனுமான்கிட்ட சொல்ல, உடனே அனுமான் சொல்கிறாரு, நீங்கள் யார் மேலேயும் இனிமேல் வக்ரபார்வை அதிகமாக செலுத்தாதீங்க. உங்களுக்கு பிடிக்காதவங்க வேணாலும் வக்ரபார்வை செலுத்தணும் அப்படின்னு நினைக்காதீங்க. தப்பு யார் பண்ணுறாங்களோ அவங்கள்ட்ட மட்டும் வக்ரபார்வையை செலுத்தி நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே சனி பகவான் சொல்கிறாரு, அதெல்லாம் அது ஏன் வேலை, அதில் நீ தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாரு. என்னடா அது ஏன் வேலை எப்படின்னு பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அனுமான்கிட்ட நீ இங்கேருந்து போ அப்படின்னு சனி பகவான் அவருடைய லோகன்றதுனால நீ என்னுடைய லோகத்தில் நிற்காத, நீ போ, என்னை பற்றி குறை சொல்கிறதுக்கு உனக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தது அப்படின்னு சொல்கிற மாதிரி சனி பகவான் பேச, உடனே அனுமான் என்ன பண்ணுறாரு, நான் இங்கேருந்து போக முடியாது அப்படின்னு சொன்னோடனே சனி பகவான் அனுமானுடைய தோல் மேலே ஏறி நின்றுக்கிறாரு. அதிகப்படியான எடையை அப்படியே செலுத்துறாரு. செலுத்த வெயிட்டு கூடும் நினச்சிருந்துருக்காரு. ஆனால் அது கிடையவே கிடையாது. அனுமாருடைய உருவம் பெருசாகிட்டே இருக்குது. அவர் எவ்வளோ வெயிட் கொடுக்குறாரோ அதே அளவுக்கு அவருடைய உருவமும் பெருசாகிட்டு இருக்கு. அப்படி அதை தாங்குற அளவுக்கு அவர் உருவம் பெருசானதுனால சனி பகவானால் ஒன்றுமே பண்ண முடியல. கொஞ்ச நேரம் கழித்து அவரே இறங்கி என்னை மன்னிச்சிடமான், நான் இனிமேல் இதை தப்பை பண்ண மாட்டேன்னு சொல்லி தைரியமாக மன்னிப்பு கோரி, நீ இனிமேல் உன்னைய வணங்குறவங்க, அதுவும் சனிக்கிழமை உன்னைய வணங்குறவங்க கண்டிப்பாக நாங்கள் எந்த விதத்துலையுமே தாக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சனி பகவான்கிட்ட அனுமான் சத்தியமும் வாங்கியிருப்பார். அதனால தான் இன்ன வரைக்கும் சனிக்கிழமையெல்லாம் அனுமான் கோயிலில் அவ்வளோ கூட்டம் இருக்குது. ஏன்னா அனுமானுக்கு சனி பகவானே பயந்து சனி பயிற்சி, அதாவது சனி வக்ர பார்வையை நான் செலுத்த மாட்டேன்னு வந்திருக்கேன். அதனால் எல்லாரும் அனுமானை வணங்கி சனி வக்ர பார்வையிலிருந்து தப்பிங்க என்று கூறி உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் தீஷா திரவியராஜ், ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி சபைப்பட்டியில் நான் தமிழ் பஞ்சு உங்கள் சிந்தனைகள். நான் நன்றி, வணக்கம்.